Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th ஸ்டாண்டர்ட் ஒர்க் ஷீட்ல ஒரு கிராமர் டாபிக் துவந்தவ் சமாஸ். சமாஸ் அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிற மீனிங். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ்ல வந்து ரெண்டு வேர்டு இருக்கும். ரெண்டு வேர்டுக்குமே தனித்தனியா மீனிங் இருக்கும். இந்த ரெண்டு வேர்டையும் சேர்க்கும் போது புதுசா மூணாவதா ஒரு மீனிங் வரும். அந்த மாதிரி வரக்கூடியதுதான் சமாஸ். இப்போ பிரிண்ட் அப்படிங்கிறது தனியா மீனிங் இருக்கு, அவுட்டுக்கு வேற மீனிங் இருக்கு. ரெண்டும் சேர்த்தா பிரிண்ட் அவுட்னு வேற ஒரு விஷயத்த வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். கிளாஸ் பிளஸ் ரூம். கிளாஸுக்கு தனியா மீனிங் இருக்கு, ரூமுக்கும் தனியா மீனிங் இருக்கு. ரெண்டும் சேர்த்தா கிளாஸ் ரூமை வந்து மீன் பண்ணும். ஹெட்டுக்கு தனியா மீனிங் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பிளஸ் ஃபோன், ஹெட்ஃபோன் அப்படிங்கும் போது அது வேற ஒரு விஷயத்த வந்து மீன் பண்ணும் இல்லையா? அப்படி வரக்கூடியதுதான் சமாஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இந்த சமாஸ்ல நிறைய டைப் இருக்கு. உங்களுக்கு வந்து துவந்தவ் சமாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. துவந்தவ் சமாஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேர்டுடைய ஆப்போசிட் வந்து செகண்ட் வேர்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்டுடைய ஆப்போசிட் வந்து செகண்ட் வேர்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வேர்டை சொல்லும் போது கண்டிப்பா அந்த செகண்ட் வேர்டையும் நம்ம சொல்லி தான் பேசுவோம். இரவும் பகலும், அதாவது தின் அவுர் ராத், தின் ராத். அதுக்கப்புறம் ராமனும் லக்ஷ்மணனும், ராமனும் சீதையும். ராமன் சொன்னா கண்டிப்பா சீதையோ இல்லையோ லக்ஷ்மணனையோ சொல்லிடுவாங்க. பாவமோ புண்ணியமோ, ராதா கிருஷ்ணனை போல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் வேர்டு சொல்லும் போது செகண்ட் வேர்டும் கம்பல்சரி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பேசும்போது வந்துடும். அது அது போலதான் ஆணும் பெண்ணும், எங்களோடதோ உங்களோடதோ எப்படியோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. இது இந்த மாதிரி வரக்கூடிய காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் துவந்தவ் சமாஸ். இந்த துவந்தவ் சமாஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் வேர்டுடைய ஆப்போசிட் செகண்ட் வேர்டா இருக்கும். ரெண்டு வேர்டுக்கும் இடையில ஒரு ஹைஃபன் இருக்கும். இதை வச்சுதான் இது துவந்தவ் சமாஸ் அப்படின்னு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த துவந்தவ் சமாஸை அவுர் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. தின் ராத்னு அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா தின் அவுர் ராத்னு எழுத சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க இங்க கொடுத்த எல்லா கொஸ்டினுமே நீங்க ஈஸியா என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். அப்பனா பராயா, அப்பனா அவுர் பராயா. பாப் புண்ணிய, பாப் அவுர் புண்ணிய. ராதா கிருஷ்ண, ராதா அவுர் கிருஷ்ண. அன்ன ஜல், அன்ன அவுர் ஜல். நர் நாரி, நர் அவுர் நாரி. குண தோஷ், குண் குண தோஷ், குண அவுர் தோஷ். தேஷ் விதேஷ், தேஸ் அவுர் விதேஷ். தேஸ்னா சொந்த நாடு, விதேஷ்னா ஃபாரின், அந்நிய நாடு, அயல் நாடு, இல்லைன்னா வெளிநாடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எழுதிடுறீங்களா? அப்பனா அவுர் பராயா. அவுர் சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான்.